இகாம் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன? என்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் சேல் பண்ணணும். ஆனால் நான் யார்கிட்டயும் போய் என் ப்ராடக்ட்டை வாங்கிக்கங்கன்னு நான் சொல்லவும் கூடாது. என் பக்கத்து வீட்டுக்காரவங்க யார்கிட்டயும் என்ட்ட இப்படி ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லவும் கூடாது. அப்படிங்கிறப்ப இந்த 3 வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நான் வந்து சேல் பண்ணலாம். எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்னா, என்னோடய ப்ராடக்ட்டை வந்து நான் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ் வந்து கிளாரிட்டியாக எடுத்து அந்த வெப்சைட்ஸில் நான் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணால் அதை பார்க்குற நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர்ஸ் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகும். இப்போ நான் சேல் பண்ணுறேன், எனக்கு வந்து பாஸ் ஆகும். அந்த சேல் பண்ணுற ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சுடணும். இதுதான் இகாமர்ஸ் பிஸ்னஸோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். ஒரு ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இந்த மாதிரி வலைத்தளங்களில் வந்து நம்மளோட ப்ராடக்டை சேல் பண்ணுறது தான் இகாமர்ஸ் பிஸ்னஸ். நான் வந்து இகாமர்ஸ் பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ எதில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, மீஷோ ஆப்பில் தான் நான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.